ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ஃபைனல் வந்தாச்சு. கிராண்ட் ஃபினாலே நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு இடையில இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவே இன்னைக்கு இப்போ தான் வெளியே விட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அழுதுருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அழுதுருப்பாங்க இல்லையா. ஸோ அதைத்தான் ஒரு ப்ரோமோவாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ காலையிலேருந்து என்னால் எதுவுமே பிக் பாஸை பற்றியே போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால வெளியில் போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் வரைக்கும். ஓகேவா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே ஓவர் அழுகு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓவர் கிரை. அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு இவங்க எல்லாத்தையும் துரத்து போறாங்க இல்லையா, அதனால எல்லாம் அழுகுறாங்க. அன்சிதா, பவித்ரா, சௌந்தர்யா, இங்கிட்டு தீபக் வந்து ரொம்ப அழுகுறாரு. தீபக்லாம் அழுது நம்ம பார்த்ததே இல்லை, ஆனா அவர் கூட அழுகுறாருங்கப்ப இந்த பிக் பாஸ் வந்து எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த வீட்டை அவங்கள நினைச்சு அழுகுறாங்களே ஒழிய, அந்த வீட்டையோ அந்த சோபால எப்படி உட்காந்து பேசணும், யாருமே அந்த வீட்டை ரசிக்க மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டை ரசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் கூட நானும் 7 சீசனும் பார்த்துட்டேன். ஓ சூப்பரா பண்ணியிருக்காங்க, இது சூப்பரா பண்ணியிருக்காங்க, இது நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ற வேலையே இல்லை. திங்கிறதுக்கு தான் சண்டை வருது பிக் பாஸ் வீட்டுல. அது எந்த சீசன்லயும் திங்கிறதுக்கு சண்டை வரல, இந்த சீசன்ல தான் திங்கிறதுக்கு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை, வாழைப்பழத்துக்கெல்லாம் சண்டை. சோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே. இந்த சிவகுமாருக்குலாம் அருண் வந்து செஞ்சிருப்பாரு இல்லையா பொம்மை டாஸ்க்ல எல்லாம், அப்ப சிவகுமார் வந்து கட்டி பிடிச்ச அருண்ல எல்லாம் அழுவார் இல்லையா, அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க ஏவில. சோ எல்லாருமே அழுகுறாங்க. அதாவது சௌந்தர்யா வந்து அந்த சோபால படுத்துட்டு அழுதுருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பவித்ரா வந்து இந்த ராணுவ விஷயத்துல அழுதுருப்பாங்க, ஜாக்லின் விஷயத்துல அழுதுருப்பாங்க. அப்புறம் சுனிதா, அன்ஷிதா, எல்லாருமே எல்லாருமே ஓவர் கிரை. ஏன்னா எல்லாருமே இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க. ஃபைனல் கண்டஸ்டன்ட் அந்த 5 பேர் தான் இருக்க போறாங்களாட்டு இருக்குது. சோ இந்த 5 பேத்துக்கு எப்படிதான் இருக்கு, எல்லாம் கலகலகலகலன்னு இருந்த வீடு இன்னைக்கு வெறிச்சோடி வேற 5 பேர் தான் இருக்கிறாங்கிறப்ப அது ஒரு மாதிரியா தானே கைஸ் இருக்கும். ஜெஃப்ரிலாம் பாத்தீங்கன்னா அந்த முக்கி போட்டு என்னால போட முடியல, அந்த டெவில் டாஸ்க்ல எல்லாம் போட முடியலன்னு சொல்லி அழுதுருப்பான் இல்லையா. அதெல்லாம் அந்த ஏவியில பார்த்துட்டு அழுகுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து அதான் அது ஒரு ஃபீலிங் ஸ்பேஸ். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கலகலன்னு இருந்துட்டு, அதுதான் அந்த என்ன சொல்றது, வெறிச்சோடி இருக்கும். பெட்ரூம்லாம் போய் பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த 5 பேரு. சோ தீபக் தான் ரொம்ப அழுகுறாரு முத்து மேல படுத்துக்கிட்டு. முத்து வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆறுதல். முத்து, முத்து வா, எப்படியோ டைட்டில் வின் பண்ணிட்டீங்க முத்து. நீ என்னன்னு தெரியல, நீ என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. சேனல் எதை வேணாலும் மாத்தலாம், செய்யலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாரும் மனச தைரியமா வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா சௌந்தர்யா வின் பண்ணலாம், முத்து வின் பண்ணலாம், சரியா, யார் வேணாலும் வின் பண்ணலாம். ஆனா ரன்னர் தான் யாருன்னு தெரியல. ஓட்டிங் லிஸ்ட் யாரு, அபிஷியல் ஓட்டிங்ல யாரு என்னங்கிறது எனக்கு தெரியல. சரி, இனிமேல் தான் ஒவ்வொன்றா நான் பார்க்கணும். ஏன்னா காலையில இருந்து என்னால எதுவுமே பார்க்கவும் முடியல, பிக் பாஸை பத்தி என்னால போடவும் முடியல. நேத்து லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ரோமோ 4 போட்டிருந்தேன். இந்த வாழைப்பழத்துக்கு சண்டை வந்துச்சு பவித்ராக்கும் முத்துக்கும், அதுதான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பத்தி நான் போடவே இல்லை, இப்பதான் போடுறேன். ஸோ ப்ரோமோ இப்பதான் வந்தங்காட்டி இப்பதான் போடுறேன். ஓகே கேஸ். அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து நின்று பேசுற மாதிரி கிராண்ட் ஃபினாலே, அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் காமிச்சாங்க. கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ ரொம்பவே பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஆனா சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இந்த 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல வந்து அந்த ஒரு கிராண்ட் ஃபினாலேங்கிறது வந்து ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்ல தான் இருக்க மாட்டிருக்குது. ரொம்ப கிராண்டாலாம் யாருமே செலிப்ரேட் பண்ணல, சரிங்களா. அப்புறம் ஜாக்லின் போனதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் கைஸ். அது எல்லாருமே அழுதாங்க அந்த பொண்ணு வெளியே இருந்ததுல. சோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் அழுகை சிரிப்பு. அதான் பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க வந்து கோபத்துக்கு எவ்வளவு வீரியம் இருக்குதோ அதை விட அழுகைக்கு வீரியம் ஜாஸ்தி, சரிங்களா. அதைத்தான் பிக் பாஸ் வந்து சொன்னாரு. எனக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஓவரா அழுதுட்டாங்க. சுனிதால இருந்து, அன்ஷிதால இருந்து, சௌந்தர்யா, அதான் ரஞ்சித் எல்லாம் அப்படியே கையில வாயில விரல வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. ராணுவ பாருங்க கண்ண மூடி உட்காந்துட்டாரு. சோ ஓகே கைஸ், அவ்வளவுதான். நீ கிராண்ட் ஃபினாலே பார்க்கலாமா?